ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். என்ன பைத்தியக்காரத்தனை, அந்த தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்து அவன் வாழ்க்கையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து எதுக்குடா வாழ்க்கை வாழறீங்க? என்ன பெரிய ஜாதி? இப்போ ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து ஏதாவது பெரிய மணிமண்டபம் கட்ட போறாங்களா? இந்த ஜாதியை உயர்த்தி பிடித்த இவனுக்காக நாங்கள் மணிமண்டபம் கட்டுறோம்னு சொல்லுவாங்களா? செருப்பு அடிப்பாங்க. இந்த ஜாதிய படங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகும். நம்ம ஏன் இதை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கோம்? இந்த ஜாதியை பற்றி ஏன் திருப்பி படைப்புகளை சொல்லிட்டே இருக்கோம்? ஜாதி வன்ம கொலைகள், ஜாதி இந்த மாதிரி கௌரவ கொலைகள் பார்க்கும்போதே ஐயோ நம்மளுக்கு வேணாப்பா இந்த படமே வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா வந்து என்னால் வந்து அதோட சேர்ந்து ட்ராவலே பண்ண முடியல. பல பேர் நடிகர்கள் சொல்கிறாங்க, என் குழந்தைங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் நாங்கள் எழுதலை, நாங்கள் வந்து சொன்னோம் நோ ஜாதின்னு எழுதணும் அப்படின்றாங்களே. இதை வச்சு படம் பண்ணுங்களேன். ஏன்னா பல பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இந்த ஜாதியா சார் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க பார்க்கறதுக்கு, அப்படிலாம் இல்லை. இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. எல்லா ஜாதியிலும் இப்படி இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு உங்கள் ஜாதின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே என்னை கொண்டு வரீங்க? எனக்கு ஜாதியே கிடையாது. என் பசங்களுக்கு சார் நான் வளர்த்ததே ஜாதியெலாம் வளர்த்தேன். உங்கள் மகளோ உங்கள் மகனோ வந்து ஒருத்தர் வந்து பொண்ணை லவ் பண்ணுறாங்க வேறு ஜாதின்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அறிவுரை என்னன்னா, இந்த பாரு, வணக்கம். இது வாவ் தமிழா. திரையுலகத்தின் தற்போதைய அப்டேட்டுகள் பற்றி தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரைப்படங்களில் வெற்றி வசூல் இதை தாண்டி தமிழ் சினிமா வந்து ஜாதிய படங்களை தூக்கி பிடிச்சு இன்றைக்கு வந்து சாதிய ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. குறிப்பாக கவினுடைய இந்த மரணத்திற்கு பிறகு இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என் மனசில் இருக்கிறது ஒன்று நான் சொல்கிறேன். இந்த ஜாதிய படங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகும். நம்ம ஏன் இதை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கோம்? இந்த ஜாதியை பற்றி ஏன் திருப்பி படைப்புகளை சொல்லிகிட்டே இருக்கோம்? ஓகே, இதை சொல்லலைன்னா வந்து மக்கள் வந்து அதை பற்றி தெரியாமல் போயிடும் அப்படின்லாம் இல்லை சார். நம்ம சொல்ல இன்னும் ஜாதி உணர்வுகள் அதிகமாகுதோ, அந்த ஜாதி கொடி பிடிக்கிற மனசு அதிகமாகுதோ. சார், சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி ஏன் இந்த உலகம் மாறக்கூடாது? இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்களும் நான் பேசிட்டு இருக்கோம், உங்கள் ஜாதி என்னன்னு தெரியாது, என் ஜாதி உங்களுக்கு தெரியாது. ஏதோ என்னை கலரை வச்சோ லுக்கு வச்சு நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா பல பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இந்த ஜாதியா சார்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க பார்க்கறதுக்கு, அப்படிலாம் இல்லை. இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. என்ன சொல்லுங்க? இப்படி ஒரு லுக்கில் இருந்தாலே அவர் வந்து இப்படி தான் இருப்பார். யார் சொன்னா உங்களுக்கு? எல்லா ஜாதியிலும் இப்படி இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு உங்கள் ஜாதின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே என்னை கொண்டு வரீங்க? எனக்கு ஜாதியே கிடையாது. என் பசங்களுக்கு சார் நான் வளர்த்ததே ஜாதியெலாம் வளர்த்தேன். நான் ஜாதி சொன்னதே கிடையாது. அவங்களுக்கு ஜாதின்ற விஷயத்துக்குள்ளே வந்தது கிடையாது. அவங்களுக்கு ஜாதி பற்றி தெரியாது. அவங்க அதே மாதிரி ஜாதி பார்க்காம ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என் பசங்களுக்கு. நான் சொன்னேன் ஜாதி பற்றியே நான் பார்க்க மாட்டேன். நான் ஒன்றே தான் சொல்வேன், நீ யாரை லவ் பண்ணாலும் உன்னால் வந்து அந்த பையனோட குடும்பத்தினுடைய கஸ்டம்ஸோட ஒத்து போகணும். அது உன்னால் பண்ண முடியுமா? கஸ்டம்ஸ் அப்படின்றது நம்மளுக்காக ஒருத்தர் மாற்றிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய குலதெய்வம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ப்ராக்டிஸஸ் வேறு மாதிரி இருக்கும். அதை உன்னால் ஏற்றுக்க முடியும், உன்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா கோ ஹெட் அண்ட் லவ், கோ ஹெட் அண்ட் மேரி. அப்படி தான் நான் சொல்வேன். நான் யாருக்கும் சொல்வேன், என் மகளுக்கு தான் சொன்னதில்லை சார், உலகத்துக்கே சொல்வேன். உங்கள் மகளோ உங்கள் மகனோ வந்து ஒருத்தர் வந்து பொண்ணை லவ் பண்ணுறாங்க வேறு ஜாதின்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அறிவுரை என்னன்னா, இந்த பார், அந்த ஜாதி இல்லை அந்த மதத்தை சேர்ந்த அந்த ப்ராக்டிஸோட உன்னால் ஒத்து போக முடியுமா? நாளைக்கு அங்கே போயிட்டு மாட்டிக்கூடாது. என்னடா அது, இப்போ வந்து கிறிஸ்டியன் ஒருத்தர் நம்ம லவ் பண்ணுறோம் வச்சுங்களேன், சண்டே மாஸ் வர சொல்லுவாங்களோ, இல்லை வந்து நீங்கள் வந்து முஸ்லீமை கல்யாணம் பண்ணால் நாங்கள் மாஸ்க்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது தொழுகணும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்குன்னா யோசிக்கணும். இதெல்லாம் அதை தவிர வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. எல்லா மனிதர்கள் தான், இது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ப்ராக்டிஸ், உன்னால் ஓகேன்னா கோ ஹெட். அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எல்லாமே ஓகே தான், எனக்கு அதுவும் நான் பண்ணுவேன். என் மனைவி போனாலும் சரி, என் மகன் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணாலும் இல்லை அந்த ஜாதியினுடைய ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா எந்த ஜாதியும் கிடையாது நம்மளுக்கு. இந்த சமுதாயம் தான் இந்த ஜாதின்ற இதில் போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் ஜாதி பிரச்சனை பேசிட்டு இருக்கோம், ஒரு கவினை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து சொல்லுது எங்கள் அண்ணன் வந்து கூட்டு போனாருன்னு. படிக்கும் போதே நம்மளுக்கு ஷாக் ஆகுது. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அந்த தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்து அவன் வாழ்க்கையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து எதுக்குடா வாழ்க்கை வாழறீங்க? என்ன பெரிய ஜாதி? எந்த ஜாதி வந்து உனக்கு வந்து நினைவு மண்டபம் கட்ட போகுது? இப்போ ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து ஏதாவது பெரிய மணிமண்டபம் கட்ட போகிறாங்களா? இந்த ஜாதியை உயர்த்தி பிடித்த இவனுக்காக நாங்கள் மணிமண்டபம் கட்டுறோம்னு சொல்லுவாங்களா? செருப்பு அடிப்பாங்க உலகத்தில். ஸோ நான் சொல்ல வர்றது, இந்த ஜாதி என்பதை வளர்க்குறதே பார்த்தீங்கன்னா சினிமா உறவுகளை தூண்டுகோலாக இருக்கும். ஒரு லெவல் மேலே நம்ம ஏன் நல்லதுகளை பேசக்கூடாது? நல்ல விஷயங்களை ஏன் பேசக்கூடாது? நல்ல விஷயங்கள்லாம் பல பேர் வந்து ஜாதி மறுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் அவங்க குழந்தைகளுக்கு ஜாதியை எழுதலை. பல நடிகர்கள் வந்து சொல்கிறாங்க எங்கள் குழந்தை வந்து ஜாதியை எழுதலை நாங்கன்றாங்க. அதை உயர்த்தி பிடிச்சி படங்கள் பண்ணுங்களேன். அப்போ சமுதாயமே மாறும்ல. அப்போ இதெல்லாம் இருக்கா?
இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், என் குழந்தைங்களுக்கு நான் ஜாதியை பார்க்கல, அவங்க இஷ்டப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்க நான் அனுமதி கொடுத்தேன் அப்படின்றல. அதே மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. நான் ஒரு சாதாரண ஆள் வச்சுங்களேன், பல பேர் நடிகர்கள் சொல்கிறாங்க, என் குழந்தைங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் நாங்கள் எழுதலை, நாங்கள் வந்து சொன்னோம் நோ ஜாதின்னு எழுதணும் அப்படின்றாங்களே. இதை வச்சு படம் பண்ணுங்களேன். ஏன் எங்கோ நடந்த ஒரு ஜாதிய சம்பவத்தை வச்சுட்டு ஏன் படம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறீங்க? ஜாதின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாதி என்பதே நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து இப்போ கடந்த ஒரு சில வருஷமா எனக்கு வந்து ஐயோப்பா ஜாதி பற்றி படம்னால எனக்கு பயப்பட ஆரம்பிச்சு. ஜாதி வன்ம கொலைகள், ஜாதி இந்த மாதிரி கௌரவ கொலைகள் பார்க்கும்போதே ஐயோ நம்மளுக்கு வேணாப்பா இந்த படமே வேணாம் நம்மளுக்கு. நான் வந்து என்னால் வந்து அதோட சேர்ந்து ட்ராவலே பண்ண முடியல. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டோம். நம்ம மக்கள் வந்து இவ்வளோ க்ரோ ஆயிட்டாங்க, எவ்வளோ பரந்த மனதோடு வந்துட்டாங்க. நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா 90% மக்கள் பரந்த மனதோடு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது, எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது. இன்னைக்கு வந்து மெட்ரோலும் சரி, நம்ம வந்து பஸ்லையும் சரி, யாருமே ஜாதி பார்க்கறது இல்லை. சினிமாலும் சரி, எல்லாருமே ஒத்துமையாக ஒரு மனிதர்களை அன்பா நேசிச்சு போகிற ஒரு உலகத்தில் இதை கொண்டாட படத்தில் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதை கொண்டாட எல்லா மனிதர்களும் ஜாதியை மறந்து, மதத்தை மறந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தை கொண்டாடி படங்கள் எடுக்கலாமே. ஒரு பறந்து போன்ற படத்தை ராம் எடுக்கிறார் சார். எங்கே பேசினார்? ஜாதி பற்றி பேசினார். மக்கள் கொண்டாடலை அந்த படத்தை. எல்லாரும் போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறோம். அதாவது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் அம்மாவுக்கான பிரச்சனையை அதில் அவங்க லவ் மேரேஜ் பண்ண தொட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் செட்டில் தான் சொல்கிறாரு, வீட்டை விட்டு வெளியில் வந்த 2 பேருக்கும் ஆதரவே கிடையாது. பையனை வந்து வீட்டில் லாக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ராம் காமிக்கிறாரு. வேறு வழி இல்லை, மாமியார் மருமக சப்போர்ட் இல்லை. ஏன்னா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஓகே, அது செட்டிலாக சொல்கிறாரு. எந்த அளவு வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு இல்லை இந்த உலகத்தில், அதை சொல்கிறாரு. ஆனால் அதை பெருசாக இஷ்யூ பண்ணல. அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா திட்டுறாரு, பாலசெக்சுவல் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் பெருசு பண்ணலையே. அதை வந்து இஷ்யூவாக படம் பண்ணல. எங்கே இஷ்யூவாக பண்ணியிருக்காரு? பையனுக்கும் அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனைனா, பையன் சொல்கிறான், எனக்கு நீ ஏன் அப்பா அம்மா வந்தீங்க, எப்போ பார்த்தாலும் 2 பேரும் பிஸியாக இருக்கீங்க, என்னை எப்போ பார்த்துப்பீங்க, என்னை வந்து வீட்டில் லாக் பண்ணிட்டு போகிறீங்களே. அதாவது ஒரு மகனை நீங்கள் சிறை வைக்கிறீங்களே பிகாஸ் உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்றத அதை தான் அவர் சொல்கிறாரே தவிர ஜாதியை பற்றியோ அந்த இதெல்லாம் பற்றியோ பேசல. ஸோ ஏன் இந்த சமுதாயம் வந்து சினிமா பர்டிகுலராக வந்து இதை வந்து மீண்டும் பேசிகிட்டு இருக்கு? நான் வந்து இலக்கியங்களிலும் சினிமாக்களிலும் இந்த ஜாதிய கொடுமைகளை வந்து ஓரளவு நம்ம வந்து அங்கே கொஞ்சம் வச்சுட்டு நம்ம பேச வேண்டியது ஜாதி மறுப்பை பற்றி நிறைய பேசணும். ஜாதி மறுப்பு எந்த அளவு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஜாதி மறுப்பு எந்த அளவு இன்னைக்கு வந்து செலிப்ரேட் செய்யப்படுது, எந்த அளவு மக்கள் மத்தியில் சக மனிதனை நேசிக்கிற ஒரு மனப்பான்மை வந்திருக்கு. இதை கொண்டாடி நம்ம வந்து எழுதணும், இதை கொண்டாடி நம்ம படங்கள் எடுக்கணும் தான் என்னுடைய பர்சனல். ஆனால் அவங்க என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, தேவர் மகன், கவுண்டர் வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான படங்கள் வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கு வந்து வேறொரு அது காலம் எப்போ பட்டியலின படங்கள் அதிகமா வரும். அது கிடையாது சார், அது காலம் முடிஞ்சிருச்சு. அந்த காலத்துல ஜாதி நிறைய இருந்தது. இப்போ காலம் பேசுங்க. 2010 பாத்தீங்கன்னா ஜாதி என்பதே மறந்து போயிட்டு ஐடி ரெவல்யூஷன் வந்த பிறகு ஐடி செக்டர்ல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே ஜாதி பார்க்கல. அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். நீங்க ஐடி செக்டர்ல போய் பாருங்களேன், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அவங்களுக்கு ஜாதியே கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு டீமா ஒர்க் பண்றாங்க, டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு உலகத்தை ஓஎம்ஆர்லையும் ஈசிஆர்லையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கான உருவம், அவங்களுக்கான ஃபிளாட் சொசைட்டி, அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்தை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உதாரணமா சென்னை சொல்றேன். இதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஐடி செக்டர் வந்துட்டு இருக்கு, திருச்சியில் வந்துட்டு இருக்கு. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ற இலக்கணம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜாதி பற்றி பார்க்காம தனித்தனி திறமைகளை பார்த்து வளர்ந்து போயிட்டு இருக்காங்க பசங்க. சின்ன சின்ன எங்க சமுதாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவனுக்கு கூட பிடிச்ச பொண்ணு, அது எந்த ஜாதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் நார்த் இந்தியா, மலையாளி, கேரளா, அதாவது கர்நாடகா, எந்த இதுவும் பார்க்கறது இல்லை. அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அதையும் ஜாதி பார்த்துட்டு இருக்க, அதையும் மதம் பார்த்துட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு சுபாஷினியோட அந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு என்னன்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்த பிறகு எல்லாருமே வந்து ப்ரெஷர் ஒன்று வரும், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு வரும். நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. நான் சொல்ல வர்றது அது வந்து உண்மையா, எந்த அளவு வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க, எந்த அளவு வந்து உண்மையை அந்த பேசும்போதே கோர்வையாக சில விஷயங்கள் இல்லை. நீங்க பாத்தீங்களா? அங்க விட்டு ஒன்று சொல்றாங்க. நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? யாரை வந்து சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது அண்ணன் வந்து இப்படி வந்தாரு, கூட்டு போனாரு, இது கல்யாணம் பண்ண வச்சாங்க. அதாவது சட்ட ரீதியான சில விடுதலைகளை வாங்கி தர்றது மாதிரியான ஒரு அதாவது அவங்க கன்ஃபெஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு இல்லாத மாதிரியே போதே தவிர 100% வந்து யார் என்ன பண்ணாங்க அப்படின்ற வரை என்ன வரல. லவ் பண்ணது உண்மைன்றாங்க, நான் கவினை லவ் பண்ணது உண்மைன்றாங்க. இப்போ எனக்கு புரியாத விஷயம் வந்து
ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும்ல. இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் தோணுது. பட் உண்மை என்னன்றது கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணால் தெரியும். நான் சொல்ல வர்றது அந்த இதுக்கே போகணும். அது ஒரு கேஸ். ஆனால் உலகத்தில் பல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, இதை தவிர்க்கணும்னா நம்ம ஜாதியத்தை வந்து கொடி தூக்காம நம்ம தூக்க வேண்டியது நம்ம படைப்புகளில் ஜாதி மறுப்பை. ஜாதி எந்த அளவு வந்து மறுத்துட்டு இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கு. இந்த இளைஞர் சமுதாயம் எவ்வளோ சூப்பரான வருங்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் சார் அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க. நான் அவங்கள வெல்கம் பண்ணுறேன். அவங்களுக்கான வாழ்க்கை என்பதை எந்த கட்டமைப்பும் இல்லாமல், அதாவது தமிழ் மட்டுமே இல்லை, நான் இந்திக்கார பொண்ணை லவ் பண்ணுவேன், மலையாளி லவ் பண்ணுவேன், கர்நாடகா லவ் பண்ணுவேன், நான் வந்து எந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன், அதே மாதிரி எந்த மதமாக தான் லவ் பண்ணுவேன், எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா போகிறோம், அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் பையன் சொல்கிறேன், அதே மாதிரி பொண்ணு தான். அவங்கள பொறுத்தவரையும் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. மதம் என்பது ஜாதி என்பது அடுத்த கட்டம். அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, சம்மதமா இல்லையா? சம்மதம் இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்களை விட்டுருங்க, நாங்கள் போய் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம், எங்களை படிக்க வச்சிங்களா நன்றி, உங்களை வந்து ஃபோட்டோ வச்சு நாங்கள் கொண்டாடுறோம், இதோட எங்களை விட்டுருங்கன்றாங்களே, விட்டுருங்களேன்ப்பா. அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க, அவங்கள பற்றியான கதைகள் பண்ணுங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ணி அவங்கள வாழ்த்தி அவங்கள அடுத்த கட்டம் போகிறதுக்கு நீங்களாம் சப்போர்ட்டாக இருங்கன்னு தான் எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கிறேன், படைப்பாளிகளும் கேட்டுக்கிறேன். நீங்கள் அவங்கள கொண்டாடுங்க, அந்த இளைஞர் சமுதாயத்தை கொண்டாடுங்க. எப்போ பார்த்தாலும் அதே ஜாதியை வச்சுக்கிட்டு அதே ஜாதியை சொல்லிக்கிட்டு எதுவோ எந்த ஊர்லேயோ நடந்தது, ஏன் நீங்கள் பாஸ்ட்டை திருப்பி திருப்பி கிளறீங்கன்னு நான் கேட்குறேன். 80கள் நடந்தது, 90கள் நடந்தது, இது ஏன் கிளறிட்டே இருக்கீங்க? அப்போ என் மனதில் திருப்பி திருப்பி நீங்கள் ஊன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்குது, என்னை ஏன்ப்பா திருப்பி திருப்பி மனசு கஷ்டப்படுத்துகிற? இதுதான் என்னோட பாயிண்ட். நான் எப்போ வாழ்ந்துட்டேன், அந்த வாழ்க்கையை கடந்து வந்துட்டேன். நான் இப்போ ஒரு புது வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கேன். நானே இப்போ புது வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கேன்னா நானே இந்த சமுதாயத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, எங்கர் ஜென்ரேஷன் மாறி போச்சு, நல்லதாப்பா, அட்லீஸ்ட் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். 80களில் நான் பார்த்த அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இல்லை. இப்போ 2025 இந்த இளைஞர் சமுதாயம் ரொம்ப சூப்பராக அடுத்த கட்டம் நகர்ந்துட்டு இருக்கு. நான் சந்தோஷப்படும் போது நீ திருப்பி என்னை வந்து கிளறி 80களில் நடந்தது 90களில் நடந்தது என்னை வந்து ஏன் ஜாதி சந்தையை காமிச்சிட்டு இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது படைப்பாளிகள். பட் படைப்பாளிகள் நான் சொல்ல வருது, சார் இவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், 2025 இந்த சமுதாயம் எப்படி நடக்குதோ அவங்கள வச்சு படம் எடுங்க, நாங்களாம் கொண்டாடுறோங்களே. இளம் இசையமைப்பாளர் மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை சாய் அபயங்கர் வந்து அதிக படங்களில் புக் ஆகுறாரு. அவர் வந்து அனிருத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசித்தவர். இவர் எப்படி அதிகமாக எப்படி இவர் படங்கள் வருது, இவர் கிடைக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இயங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இது வந்து பல இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டாங்க. நீங்கள் ஊடகங்கள் தான் இதை பெருசாக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். கேள்வி கேட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி அது பெருசாக மாறுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து தேவையில்லாத ஒரு டிபேட்டாக நான் பார்க்குறேன். என்னன்னா, சார் நீங்கள் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இத்தனை மீடியா கவர் பண்ணியிருக்கீங்க, ஒரு படைப்பு வெற்றி அடைஞ்சோன்னு ஒரு நடிகருக்கு 17 படம் சைனாக இருக்குது, 25 படம் சைனாக இருக்குது, பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு ராமராஜன், ஒரு சரவணன் இன்டர்வியூவில் சொல்கிறார், என் படம் சக்ஸஸ் ஆனோடனே 17 படம் சைன் பண்ண சொல்கிறார். நீங்கள் இது அவர் மட்டும் இல்லை சார், விஜயன் அவர்களுக்கு ஒரு படம் சக்ஸஸ் ஆனோடனே 15 படம் 20 படம் சைன் ஆனது பார்த்துருக்கணும். பார்த்துருக்குமா இல்லையா? நான் அப்போ சின்ன பையன், அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் வந்து புக்கில் எல்லாம் படிப்பேன். அப்போ நான் மேக்சின் படிக்கும்போது சொல்லுவேன் 18 படம் சைன் பண்ணியிருக்காங்க, 20 படம் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் சின்ன பையனா ஒரு 10வது 15 படிக்கிற பையனா நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்து இருந்தது 5 படமா, எப்படி பண்ணுவார் 5 படம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து த்ரூ இன்ஃப்ளூயன்ஸா, த்ரூ நெப்போட்டிசமா, இல்லை ஒரு யாராவது சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி? அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சாம்சிஎஸ் இருக்காரு, இன்னும் அவங்கெல்லாம் ராமராஜ் முன்னாடி பல பேர் இருக்காங்க, விஜயன் முன்னாடி பல பேர் இருக்காங்க, ஒரு சரவணன் முன்னாடி பல பேர் இருக்காங்க. அவங்க 17 படம் சைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் பேசல. இப்போ ஏன் பேசுது இந்த ஊடகங்கள்லாம்? அதுதான் என்னோட பாயிண்ட். யூடியூப் இருக்கு, நம்ம வந்து பேசக்கூடாது சார். ரீசன் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய படத்துக்கு வந்து இவர் மியூசிக் டைரக்டராக போடுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனமாக ட்ரீம் வாரியர் இருக்குது, அவங்க வந்து சூர்யா சார் படத்துக்கு சாய் அபயங்கரை வந்து மியூசிக் டைரக்டராக போடுறாங்க, ஆர்ஜே பாலாஜி அவரை போடுறாருன்னா, அப்போது இந்த படைப்பு வந்து ஏதோ ஒரு பெரிய இவர்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. உடனே அடுத்தடுத்த படம் ஃபஸ்ட்டு வந்து சைன் பண்ணது வந்து பென்ஸ் படம் தான் சைன் பண்ணாங்க. இப்போ பென்ஸ் படம் சைன் பண்ண உடனே எல்லாருக்கும் நம்பிக்கை வருது, ஆர்ஜே பாலாஜி இவரை சைன் பண்ணுறாரு, அதாவது ட்ரீம் வாரியரோட சேர்ந்து சூர்யாவும் ஓகேன்றாரு. அப்போது அந்த படைப்பு பெரிய ஆளாக வர்றாரு. 2 படம் சைன் பண்ண உடனே மீதி பேருக்கெல்லாம் நம்பிக்கை வந்து, அப்போது 2 பெரிய படைப்புகளையும் இவரை சைன் பண்ணுறாங்கன்னா அப்போ இவருக்கு திறமை இருக்குது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு சோலோ சாங்கும், அதாவது சிங்கிள் சாங்கும் பெரிய ஹிட்டு, 3 சாங்குமே பெரிய ஹிட்டாச்சு. அப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை என்னன்னா, அவர் சோலோவாக இவ்வளோ வெற்றி கொடுக்குறவர் கண்டிப்பாக அவர் பெரிய வெற்றி சாங்கை கொடுப்பாருனாங்க. இப்போ அவருக்கான திறமை வெளிப்படுத்துகிற நேரம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாரோட வாயை மூடுறாரா, இல்லை எல்லாருக்கும் வந்து நிறைய அவல் கொடுக்க போகிறாரான்றதை படைப்புகள் வரும்போது தான் பேச முடியும். இப்போ வந்து ஒரு படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலே போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு படைப்பு வருது, மின்னலே அப்படின்னு ஒரு படைப்பு வருது, ஹாரிஸ் ஜெயராஜ் என்ற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் உருவாகுது. ஸோ ஒரு படைப்பு வெற்றி அடைஞ்சாலே போகிறோம், ஒரு பெரிய பிராண்ட் உருவாக்கலாம். ஒரு ரோஜா வருது, அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இளம் இசையமைப்பாளர் வந்து உருவாகுறாரு. இவருக்கு கருப்புன்ற படம் ஃபஸ்ட்டு வரப்போது, அது மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் பெருசாக ஒரு மியூசிக் டைரக்டராக மாற்றலாம். அதனால் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாமல் ஒரு இளம் மியூசிக் டைரக்டர் வரும்போது நம்ம வெல்கம் பண்ணணும், அவரை வந்து வாழ்த்தணும். அதோட முக்கியமாக அவர்கிட்ட பொறுப்பு சொல்லணும். உங்கள் பேரில் இவ்வளோ நம்பிக்கை வச்சு இத்தனை பேர் சைன் பண்ணுறாங்கன்னா
நீங்கள் மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை பண்ணுங்க அப்படின்னு அவர் பண்ணுவார். ஆனால் இவங்களுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ்சி அவர்களோ இளையராஜா அவர்களோ ரஹ்மான் அவர்களோ லாங் டைம் ட்ராவல் பண்ண அந்த காலகட்டம் மாதிரி இன்றைக்கு இருக்க இசையமைப்பாளர்கள் மத்தியில் அவங்களுடைய காலம் ரொம்ப குறுகியதாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? சில பேருக்கு குறுகியதாக இருக்குது. யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக வெற்றி கொடுக்க முடியலையோ அவங்க காலம் குறுகி போகுது. ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு பல வருஷமாக போயிட்டு தானே இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது அவர் வந்து. அதே மாதிரி நீங்கள் வந்து ரமன் சார் 30 வருஷம் தாண்டிடுச்சு இல்லை, 34 வருஷம் தாண்டிச்சா இல்லையா? ஆமாம். ஹாரிஸ் ஜெயராஜ் 20 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்காரா இல்லை? 25 வருஷம் ஆயிடுச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து. நான் வந்து ஃபஸ்ட்டு மின்னலை படத்தை நாங்கள் தான் சரிகமலை லான்ச் பண்ணோம். 2000 வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது மின்னலை ஆரம்பிக்குது. இன்னைக்கு 25 வருஷம் ஹாரிஸ் ஜெயராஜ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? அதனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக மியூசிக் கொடுக்க முடியுதோ அவங்களால சர்வை பண்ண முடியும். யார் வந்து மியூசிக் வந்து ஒரு சில படங்கள் தான் ஹிட்டு கொடுக்க முடியும், அது மாதிரி ஹிட்டு கொடுக்க முடியல, அவங்க காணாம போயிடுவாங்க. திறமை வந்து நம்மளுக்கு குறைஞ்சி போகும்போது நம்ம காணாம போகிறது வந்து இயற்கை நீதி சார். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும், அரசியலை பொறுத்தவரையும், ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையும் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் விளையாட முடியும். அரசியலில் நீங்கள் வந்து அந்த ஒரு கவனத்தோடு இருந்தால் தான் விளையாட முடியும், அந்த பிளேலே இருக்க முடியும். சினிமா பொறுத்தவரை நீங்கள் வந்து தொடர்ந்து இட்டு கொடுத்தா தான் இருக்க முடியும். இல்லைன்னா உங்களை காணாமல் மறந்துடுவாங்க எல்லாருமே. அதனால் திறமைகள் பொறுத்து தான் இருக்குது. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.